அப்புறம் எதுக்கு உன் எக்ஸ் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனா? அவன் என்ன பிரேக்கப் பண்ணது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா என்ன பிரேக்கப் பண்ணப்போ ஒரு காரணம் சொன்னாங்க, அதை என்னால தாங்கவே முடியல. அப்படி என்ன காரணம் சொன்னா? லவ் பண்ணும்போது நான் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி சொன்னேன், அப்புறம் ஏன் நான் பிரேக்கப் பண்றேன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, அம்மா நான் இருக்கேன், அப்பா வேணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னா பாரு, அதை என்னால தாங்கவே முடியல. கடவுளே, நான் என்ன பண்ணாலும் என் புருஷன் என் கூடவே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் உங்க கூட இருக்கணும். காலையில என் புருஷன் என்கிட்ட சண்டை போட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுறீன்னு ரொம்ப திமுறா தெனாவிட்ட சொன்னான். ஆனா இப்போ இந்த சார்ஜர் எதை தேடிட்டு இருக்கான். எவ்வளோ தேனாலும் என் சார்ஜர் மட்டும் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஹலோ, என்னடி திடீர்னு போன் பண்ணிருக்க? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? சரிடி, பாத்து வா. என்னாச்சு? அனிதாவோட வண்டி வர வழியில பஞ்சர் ஆயிடுச்சான். அப்படியா? சரி சரி, நான் கிளம்புறேன். எதுக்கு நீ கிளம்புற? அவ வண்டி பஞ்சர் ஆனா ஆகல என்ன? உனக்கு என்ன இப்போ? எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்க. சாப்பாடு கொடு. ஆமா, இந்த பெண்கள் எல்லாம் எதுக்கு மேக்கப் போடுறீங்க? எங்களை அழகா காட்டிக்கணும் தான். அப்படின்னா நீங்க அழகு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க. ஏன் இந்த ஆண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசை எதுவும் இல்லையா? எவன் சொன்னது? அப்புறம் நாங்கெல்லாம் ஒரு குவார்டர் போட்டோம்னு வச்சுக்கேன், அப்படி குழந்தையாவே மாறிடுவோம். அவன் சொல்லிட்டா? சொல்லு. 2 குவார்டரா போட்டு உறக்காமே போயிடுங்க. என்னடா தாஜ்மஹால் எங்கம்மா இருக்கு? உனக்கு வேற வேலையே இல்லையா? எதையாவது எங்கேயாவது வச்சிட வேண்டியது, அப்புறம் என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது. ஒழுங்கு மரியாதை போயிடு அந்த பக்கம். ஏய், சீக்கிரம் எடுத்து வா, பசிக்குதுல்ல. உப்பு போட்டுமா வேணாமா? உப்பெல்லாம் போடாத, அப்புறம் எனக்கு ரோசம் வந்துடும். உப்பு போட்டா ரோசம் வந்துடும் உனக்கு? உனக்கு எது போட்டாலும் ரோசம் வராது, ஆனா எனக்கு வரும். தண்ணீரில் பூக்கும் பூ, தலையில் வைக்காத பூ, எல்லோர் வீட்டிலும் இருக்கும் பூ. அது என்ன பூ? சிரிப்பு. அதெல்லாம் கிடையாது. சிரிப்பு தான் தண்ணியில் பூக்குதா? உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.